ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இரும்பு சத்து அதிகம் உள்ள ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கியிருக்கேன் நான். அதை இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இதை நல்லா கை வச்சு கரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிச்சிடலாம் இதை. இப்போ இந்த ரத்தத்தை வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சிடலாம். சட்டி சூடானதும் அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 இனுங்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை கூட சேர்த்துக்கணும். இதுலேயே ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே அது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ரத்தத்தில் ஆல்ரெடி கடையிலேயே உப்பு போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் நீங்கள் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இதை இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இதுலேயே இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க ரத்தத்தையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடாமல் விட்டுட்டு அடி பிடிச்சிடும், அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். எனக்கு உப்பு சரியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரத்தத்தில் உப்பு கரெக்டாக இருக்குது. லைட்டாக 1 நிமிஷம் விட்டாலும் அப்படியே அடி பிடிச்சிடும், அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளறும்போது இந்த கட்டிலாம் பெருசாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை அப்படியே நம்ம கரண்டிலேயே லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இந்த ரத்தத்தில் இருந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன், அதை இந்த ரத்தத்துக்கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக மல்லி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே ஒரு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.